திருக்குறள் கதைகள் கதை எண் 392. கதையின் தலைப்பு முதியவரின் கணக்கு. இந்த சனி பிடிச்ச கணக்கு மண்டையில் ஏறலேன்னு தான் +2லேயே கணக்குக்கு முழுக்கு போட்டுட்டு காமர்ஸ் குரூப்புக்கு மாறினேன். இப்போ வேலைக்கு அப்ளை பண்ணால் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லி மறுபடியும் கணக்கு பரீட்சை வைக்கிறாங்க. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல என்று சலித்து கொண்டான் சதீஷ். வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லைடா, மேல் படிப்பு படிக்கக்கூட ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கணக்கு இருக்குது. வெளிநாட்டில் படிக்கக்கூட சாட், ஜிஆர்இ, ஜிமேட்னு எல்லாத்துலேயும் கணக்கு தான். ஏன் இதை யாரும் எதுக்கலன்னு தெரியல என்றான் சுந்தர். உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா எனக்கு இங்கிலீஷ் பிரச்சனை. எல்லா ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயும் இங்கிலீஷ் இருக்கே. ஆங்கிலேயர்கிட்டேருந்து விடுதலை வாங்கினாலும் இன்னும் நாம் இங்கிலீஷ்க்கு அடிமையாக தான் இருக்கோம் என்றான் மூர்த்தி. கல்லூரி முடிந்து மின்சார ரயில் வந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முதியவர் சிரித்தபடியே, ஏன்பா ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழ் இருந்தால் உனக்கு சுலபமாக இருக்குமா என்றார். பதில் சொல்ல மூர்த்தி சற்று தயங்கிய போது சுந்தர் முதியவரை பார்த்து, ஏன் சார், எல்கேஜிலேருந்து இன்ஜினியரிங் வரை எத்தனையோ சப்ஜெக்ட் படித்து எத்தனையோ பரீட்சை எழுதியாச்சு, மறுபடியும் இங்கிலீஷ் கணக்கு எதுக்கு சார் பரீட்சை என்றான். எல்லாருக்கும் அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் 2. ஒன்று மொழி, பேசி பழக, புரிஞ்சிக்க, விஷயங்களை சொல்ல மொழி அறிவு வேணும். கொடுக்கல் வாங்குறது கணக்கு வேணும். படிப்பறிவு இல்லாமல் தெருவில் காய்கறி வைக்கிறவங்க கூட 1 கிலோவுக்கு இவ்வளோ விலைன்னு வச்சு அதுலேருந்து 1/4 கிலோ, அரை கிலோவுக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணி நாம் கொடுக்குற 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு விலை போக மீதி எவ்வளவுன்னு மனசில் கணக்கு போட்டு மீதி சில்லறை கொடுக்குறாங்க. பேரம் பேசுகிறப்ப இந்த விலைக்கு எத்தனை லாபம் வரும் அல்லது நஷ்டம் வரும்னு கூட மனசில் கணக்கு போட்டு பார்ப்பாங்க. அது சரி சார், எப்போ படித்ததெல்லாம் மறுபடியும் படித்து பரீட்சை எழுதுறது கொடுமை இல்லையா? எனக்கு தெரிஞ்சவரை ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கேட்குற விஷயங்கள் அடிப்படையாக நாம் எப்போவும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். சராசரி, சதவீதம், காலம், தூரம், வடிவங்கள், கோணங்கள், பரப்பளவு, கொள்ளளவு மாதிரி. சில பரீட்சைகளில் சில கடினமான தலைப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கணித அறிவும் ஆங்கில அறிவும் சோதிக்கப்படுறதுக்கு காரணம் அவை உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் என்பதால் தான். இந்த ஆப்டிடியூடை நீங்கள் உருவாக்கிக்கிட்டால் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை சுலபமாக அணுக முடியும் என்றார் முதியவர். சதீஷ் அவரை வியப்புடன் பார்த்து, சார், நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதிருக்கீங்களா என்றான். எழுதலை, ஆனால் என் பேரை ஜிஆர்இ பரீட்சைக்கு தயார் பண்ணிக்கிறப்ப அவனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சேன் என்றார் பெரியவர் சிரித்தபடி. உதவி செஞ்சீங்களா? எப்படி? எண்களை புரிஞ்சுக்கிட்டால் கணக்கு சுலபமாக இருக்கும். ஒரு வாக்கியத்திலேயோ பேராவிலேயோ முக்கியமான வார்த்தைகள் எதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஆங்கிலம் சுலபமாக இருக்குன்னு அவனுக்கு புரிய வச்சேன். எப்படி சார்? உதாரணமாக ஒரு கணக்கு. ஒரு பண்ணையில் பல மிருகங்கள் இருக்குது. அவற்றில் 3 1 பங்கு மாடுகள், 4 1 பங்கு ஆடுகள்னு கொடுத்துருந்தது. இன்னும் சில விவரங்கள் கொடுத்து மொத்த மிருகங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. என் பேரன் x/3 x/4ன்னு மண்டையை உடச்சிட்டு இருந்தான். மொத்த மிருகங்களோட எண்ணிக்கை 3 4 2ஆலையும் வகுப்படணும். அதனால் 12ஆல் வகுப்படணும்னு சொன்னேன். இதுதானே எல்சியம் என்பதோட அடிப்படை. ஆன்சர் சாய்ஸில் 12ஆல் வகுப்படுற எண்கள் 2 தான் இருந்தது. அந்த 2ல் 1 தான் விடைன்னு தெரிஞ்சப்புறம் எது சரியான விடைன்னு சில வினாடிகளில் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு ஒரே உற்சாகம். சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் அதிகம் படிக்கலை தம்பி, ஆனால் திருக்குறள் மட்டும் ஓரளவு படிச்சிருக்கேன் என்றார் பெரியவர். ஏன் சார், திருக்குறளில் எல்லாம் இருக்குங்கிறாங்களே, ஆப்டிடியூட் டெஸ்ட் பற்றி இருக்கா என்றான் மூர்த்தி சற்று கேலியாக. என் ஸ்டேஷன் வரப்போது, நான் இறங்கணும் என்று எழுந்தார் முதியவர். பேசிக்கிட்டே வந்ததில் எந்த ஸ்டேஷன் போச்சுன்னே கவனிக்கலையே என்றான் சுந்தர். நானும் கவனிக்கல,
நான் இந்த ஊருக்கு புதுசு. நான் இறங்க வேண்டியது நான் ஏறின ஸ்டேஷன்லேருந்து 7வது ஸ்டேஷன்னு தெரியும். எண்ணிக்கிட்டே வந்தேன். வரப்போகிறது 7வது. அடுத்தது கேட்பது தானே சார் என்று பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்டார் முதியவர். அவர் ஆமாம் என்று தலையாட்டினார். பெரியவர் எப்படி மடக்கிட்டேன் பார்த்தியா? நான் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை என்று மூர்த்தி சதீஷிடம் மெதுவாக சொல்லி கொண்டிருந்த போதே கதவுக்கு அருகிலிருந்து முதியவர் சற்று உரத்த குரலில் சொன்னார். தம்பி, ஆப்டிடியூட் டெஸ்ட் பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். கல்வி அதிகாரத்தை பாரு என்றார். பெரியவர் பதில் சொல்கிறது கூட ரயில் நிற்கிற நேரத்தை கணக்கு போட்டு தான் செஞ்சுருக்காரு என்று மனதுக்குள் வியந்து கொண்டான் மூர்த்தி. பொருட்பால் அரசியலியல் அதிகாரம் 40 கல்வி குறள் 392 எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருள்: எண் எழுத்து என்று அழைக்கப்படும் இரு கலைகளும் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் இரு கண்களைப் போல் இன்றியமையாதவை. நன்றி.